எத்தனையோ வகையான உணவுகள் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? அதுல செயற்கையா சமைச்சு சாப்பிட்றது இருக்குது, சமைக்காம அப்படியே இயற்கையா சாப்பிட்றது இருக்குது. அப்ப அந்த வகையில இயற்கையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான உணவு வகைகள்ல ஒண்ணு தேன். இந்த தேன்ல நிறைய கலப்படம் இருக்கு. அதை கொஞ்சம் கவனமா பார்த்து நம்ம வாங்கிக்கணும். நல்ல சுத்தமான தேன் கிடைச்சதுன்னா அந்த தேனை நம்ம தினசரி நம்மளுடைய உணவுகள், அன்றாட உணவுல முக்கியமான ஒரு அங்கமா ஆக்கி கொஞ்சம் கொஞ்சம் தினம் தேன் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடம்புல கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட வியாதிகள் தானாவே குணமாயிடும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் சொல்ல போனா தேன் எல்லா விதமான நோய்களுக்கும் நிவாரணமாகவும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். தேன் சம்பந்தமா இன்னும் நிறைய பிரயோஜனங்கள் இருக்குது. அதே போல பேச்சு சில குழந்தைகளுக்கு ரொம்ப தாமதமா பேசும். அந்த குழந்தைகளுக்கு தேனை நாம தொடர்ந்து சாப்பிட வச்சுட்டு வந்தோம்னு சொன்னா அந்த குழந்தை என்ன ஆகும்னா இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் பேச ஆரம்பிச்சிடும். அதே போல வயிற்றுப்போக்கு அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா தேன் அவங்க எடுத்து குறைஞ்சது ஒரு 100 மில்லி அளவுக்கு எடுத்து நக்கி தான் சாப்பிடணும், அப்படியே குடிச்சிடக்கூடாது. எடுத்து விரல்களால கைகளால நம்ம பாயாசம் எப்படி சாப்பிடுவோம் அது போல எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சோம்னா இன்ஷா அல்லாஹ் என்ன ஆகும், அந்த வயிற்றுப்போக்கு நின்றும். தேன்ல இன்னும் நிறைய பிரயோஜனங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் தேனை நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான உணவுப் பொருளாக ஆக்கிக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம்.